ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி இன்விடேஷன் வந்து பார்க்குறதுக்காக போகிறோம். ஸோ இன்விடேஷன் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு எங்கள் 2 பேருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் இன்விடேஷன் அடிக்கிறோம், பட் ஒரு ஆசைக்காக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷாப் போகிறோம் நாங்கள் பார்க்கறதுக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி செட் ஆகுது, பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வருதா என்ன. இல்லை இவ்வளோலாம் பண்ணுறோம், ஹாலு அது நல்லா பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு இன்விடேஷன் இல்லைன்னா அது ஒரு மெமரிஸ் கூட அதை நம்ம பண்ணி வச்சான். ஸோ அதனால ஓகே, ஒரு இன்விடேஷன் மெயின் ஆளுங்களுக்கு மட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இன்னைக்கும் வந்து எங்களுக்கு வந்து நானும் மோனா வண்டி தான் போகிறோம். ஏன்னா மம்மி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பெரியவங்க இல்லை பிஸி, ஓகேங்களா? அதனால நாங்கள் வண்டி போகிறோம், போய் பார்க்க தான் போகிறோம். ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பண்ணுவோம், இல்லைனா இல்லை. பட் நம்ம வந்து ஐடியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கூட நான்லாம் இன்வால்வ் ஆகல, மம்மி டாடி தான் பண்ணாங்க. பட் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் போய் என்ன ஐடியா எப்படி இருக்குது போய் பார்ப்போம், டிசைன்ஸை பார்ப்போம், புடிச்சா பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய சஜஷன்ஸ் எடுத்துக்குவோம். நம்மளுக்கு நிறைய சஜஷன்ஸும் வருது, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து. ஸோ வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஷாப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்ஃபீல்டு. ஸோ ஒயிட்ஃபீல்டுக்காக போயிட்டு அங்கே ஒரு ஷாப்பை வந்து பார்த்து வச்சுருக்கோம். அந்த ஷாப்பை பார்த்துட்டு இன்விடேஷன்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைமில். என்ன ஃபர்ஸ்ட் டைம் இன்விடேஷன்? எந்த விஷயத்துக்கு? லைஃப்லயே பார்க்க போறதா? ஆமா, இதுக்கு முன்னாடி கல்யாணம் அதெல்லாம் வந்து நீங்க போனீங்களா? இப்போ நான் போனேன். பட் வந்து மம்மி டாடி தான் செலக்ட் பண்ணாங்க, அவங்க எல்லாம் பார்த்தாங்க. நான் அது எப்படி ப்ரோசஸ், எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்க்கணும் இல்லையா, அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்ட்டுன்னு அதை வந்து நாங்கள் பண்ணோம். பட் வந்து ஒண்டியா வந்து என்னோட குழந்தைக்கு ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை நம்ம ஒன்று அடிக்க போறோம்னா இது தான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன தேடுறாங்க? இதெல்லாம் மாடல்ஸ். இதெல்லாம் அடிக்க முடியாது. particular is not there, you can print all the cards. Okay. This is not only particular, anything you can choose. கஸ்டமைசேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். அதான் சொன்னாங்க, இது மட்டும் இல்லை 18 rupees. 18 rupees இங்கே பார்த்துக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டெப்ஸ் பண்ணுறேன். ஒரு 50 அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாமே நல்லாயிருக்கு. இதெல்லாம் யூனிக்காக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இது கூட நல்லாயிருக்கு. எவ்வளோ? 500 வேணாம் வச்சிடலாம். இதெல்லாம் ப்ரீமியம் பாமனா. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 60 rupees ஆகுது. இது கல்யாணத்துப்பா, இது பேபி ஷவருக்கு பாருப்பா. நீ அதே பண்ணலாம் பாரு, உன் கண்ணில் இருந்தால் மாட்டுதான். அந்த பாக்ஸ் மாதிரியெல்லாம் நீ உங்கள் கல்யாணத்துக்கு மாதிரி இது டேப் மாதிரி இது. இது எல்லாமே ப்ரீமியம் கல்யாணத்துக்கு தான். பேபி ஷவருக்குன்னு அங்கே செப்பரேட்டாக வச்சுக்கிறாங்க. அது குட்டி குட்டியாக இருக்குது அது எல்லாமே. இவ்வளோலாம் சீன் வேணாம் நம்மளுக்கு, அவ்வளோ அதில் தான் எதனா வச்சு கொடுப்பாங்க பாக்ஸ்குள்ளே. இப்போ நம்ம ஒன்று கல்யாணத்துக்கு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி தான் சார். அந்த பாக்ஸ் இதில் என்ன சார் பண்ணுவீங்க? ஒன்லி எம்டி பாக்ஸஸா? அதில் வந்து லைக் ஓகே ஓகே, இந்த மாதிரியெல்லாம் இல்லை. லைக் இன்விடேஷன் இதில் வர மாதிரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஓகே, ஓ இந்த மாதிரி இங்கேயா? ஓகே 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 ஓகே. 3 sets of cards. ஓகே. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஈவெண்ட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வைக்கலாம். ஆமாம் 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 ஆமாம். 45 days.
இந்த மாதிரியெல்லாம் எடுத்தீங்கன்னா 45 days பாக்ஸ் மாதிரியெல்லாம் எடுத்தீங்கன்னா. இது ப்ரைஸ் சார் இது இந்த மாதிரி எடுத்தா? எவ்வளோ? 70 per piece. அப்படி தான் கேட்ச்சு எனக்கு. இதெல்லாம் பிளேனாக வரும் சார். அது நம்ம பிரிண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது மெயின். கரெக்ட். ஆமாம். இந்தம்மா பாத்தி அந்த பக்கம் உனக்கு என்ன மாச்சான். இது வந்து இந்த மெடல் கொடுக்குவாங்க தருமா, ப்ரைஸ் கெலிச்சிச்சுன்னா இது வந்து இப்படி கொடுக்குவாங்க தருமா, ட்ராஃபி மாதிரி இருக்குதுப்பா அது. இந்த மாதிரி பார்க்கலாம் சார், ஜஸ்ட் இன்விடேஷன் வரும். இதுவே நீங்கள் ஜாஸ்தி போட்டு வச்சுக்கிறீங்களா ப்ரோ? கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. க்ரீம் நாங்கள் கூகுளில் பார்த்து தான் வந்தோம், ஓகேங்களா? ஸோ வந்து எங்களுக்கு நிறைய பேர் வந்து அந்த பக்கம் போங்க, சுபாஷ் நகர் போங்க அப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறோம், பிடிச்சிச்சு எங்களுக்கு. ஆமாம். இதில் வந்து பேபி ஷவர்னு சேஞ்ச் பண்ணி விடுவாங்க, பேர் போடுவாங்க. இல்லை சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. பேபி ஷவர்னா பேபி ஷவர் போடுவாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறது நீ எல்லாமே பார்த்துட்ட, இப்போ நீ தான் சொல்லணும். நீ ஏன் நீ இந்த டிராஃபிக் கொடுக்குற மாதிரியே ஆப்பர்ட்லன்னு பாருங்கிறேன். இந்த வீட்டுக்கு போர்டு மட்டும் வந்துடும் மறுபடியும் பின்னாடி. இந்த வீட்டுக்கு போய் வெளியே போர்டு வைக்க வந்துடுமா அந்த மாதிரி. இதெல்லாம் எல்லாமே பார்த்துருப்போம், இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்கோம். இது எவ்வளோ ரேட்டு? அங்கேயே போட்டிருக்கோங்க. ப்ரைஸ் எவ்வளோ சார் அது? அங்கேயே போட்டிருக்கோம் பாப்பா, பின்னாடி இந்த பின்னாடி இருக்கணும். இல்லை போடல. 88 rupees. இது போய் டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட் போய் தான் 88 rupees. அதான் டவுட் ஆயிடுச்சு. 50% போச்சுன்னா அப்போ அது ஒரிஜினல் ப்ரைஸ் எங்கேயோ போகுது. அது பிரிண்டிங் தான் ரேட்டா சார் அது? ஆமாம் அதுதான். சரி நீ பார்த்து வச்சுக்கோ, பார்த்துக்கோ. உனக்கு என்ன செட் ஆயிடுச்சுன்னா எது நீ பார்த்து வச்சுக்கிறது. அவர் கம்மி பண்ணுங்க சார் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு 2 கார்டு வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கண்டென்ட்லாம் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ப்ரைஸ் கூட ரீசனபிள் தான் இருந்தது. ரொம்ப நேரம் கூட எடுத்துக்கல ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்குன்னா நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கணும். நானே இப்போ எங்களது பத்திரிக்கை அடிக்கும் போதும் அவ்வளோ நேரம் எடுத்துக்கணும். ஆனா இது எனக்கே சர்ப்ரைஸ் ஆகுது. நீ எப்படி முடிச்ச அப்படின்ட்டு டிஃப்ரெண்டா இருந்தது நான் செலக்ட் பண்ணிது. ஆனா நீ பார்த்துருந்தோன்னு எனக்கு என்ன இந்த நேம் போர்டு போடுவாங்க தரமா வீட்டுக்கு வெளியே போர்டு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க அது டிஃப்ரெண்டா இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன் நான். எனக்கு அது ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தான். இப்போ மத்ததெல்லாம் எவ்வளோ மாடல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, கலர் ஒன்று தான் சேஞ்ச் ஆயிடுச்சு. வந்து 88 rupees சொல்றாங்க அந்த ஒரு கார்டு. 88 rupees. அப்ப நீ பிரிண்ட் இதெல்லாம் அடிச்சு அதுவே என்ன சொல்றாங்கன்னா 50% ஆஃபர்ல தான் சார் 88 rupees கொடுக்குறோம்ன்றாங்க. ஆனா அது 88 rupees வர்த்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வர்த்து இல்ல. எனக்கு வருத்தம் இல்லைன்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்களோட ஒபினியன் என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கமெண்ட். ஏன்னா ஒபினியன் நீங்க சொல்றதோ நாங்க வந்து ஆக்சுவலா நிறைய பேர் சஜஸ்ட் பண்றதோ பார்த்து நாங்களும் பண்றோம்ல. ஸோ இப்போ வந்து நீங்க இது நான் சொல்லி கரெக்ட்னு சொன்னீங்கன்னா நாங்க வேற பார்ப்போம். அதுதான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்க வந்துக்கிறோம்னா மாலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா வாக்கிங் போக வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக மால் வந்து ஒன்றுமே பண்ணுறதுக்கு வரல. எங்களுக்கு எதுவும் வாங்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா எல்லாமே வாங்கியாச்சு, எல்லாமே பண்ணினுக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னா ஒயிட் ஃபீல்ட்லேருந்து வரும்போது செம்ம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ்ரூம் வர போகணுமா இருந்துச்சு. வாஷ்ரூமுக்கு போயிட்டு எங்க ஸ்டாப் பண்றது? ஓகே மால்ல ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு வாக்கிங்கை போடுவோம் உள்ள, சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஃபீல்டில் வந்து நம்மளுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற மால் வந்து ஃபீனிக்ஸ் மால் தான். சரி ஓகே, ஒரு ரவுண்ட் அடிப்போம், ஒரு காஃபி டீ போட்டு கிளம்புவோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தோம் ஓகேங்களா. அந்த கார் பார்க்கிங்க்கு ஒரு ரோதனை ஆச்சு பாருங்க. ஆனா அப்பயும் நாங்க ரிட்டர்ன் போவே இல்லை. பாத்தீங்களா, கார் பார்க்கிங்லயே சுத்தி இருந்த ஒரு 20 நிமிஷம் ஜாலியா.
ஸோ பெங்களூர்ல அப்ப அப்படியே என்ன தெரியுது வீக்கெண்ட்ஸ்ல வந்து பெங்களூர்ல நம்ம வந்து வீட்ல அடங்க மாட்டோம்னு தெரியுது. நம்ம யாருன்னா போய் அவங்கள கேட்டா சேம் டு யூன்னு நம்மளுக்கே சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில ரவுண்ட் வாக்கிங் மேடம் பாத்தீங்களா, எந்த ஹஸ்பண்ட் தான் வாக்கிங் பண்றதுக்கு இவ்வளோ ப்ரீமியமான ஒரு நேச்சுரல் ஒரு பில்டிங் கூப்பிட்டு வருவானா வாக்கிங் பண்ணிட்டோம் ஜாலியான்ட்டுன்னு. நெக்ஸ்ட் விஜய் மலையா வீட்டுக்கு கூட்டு போவோம். விஜய் மலையாவே இல்லப்பா, அவருக்கு வீடு கட்டி அவரே உள்ள போய் குடிக்கு போல அவ்வளோ அதுக்குள்ளேயும் ஓட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் அடிச்சுட்டு இங்க எத்தனை மாட்டுதான்னு பார்ப்போம். பார்த்துமா நீ பார்த்து நடுமா, நீ வாக்கிங் பண்ற பேர சரன்னு போய் விட்டுற போற. அப்படி நான் என்னோட வேலை என்னன்னா எங்கன்னா ஆஃபர் கீஃபர்னு போட்டுச்சுன்னா இது கண்ணு முடின்னு கூப்பிட்டு போகணும். அந்த பக்கம் பார்க்காத, கண்ணும் தூசி விழுந்துச்சு. ஓகேவா, அது 50% ஐயோ மாட்டிக்கிட்டானே. நோ வேணுமா? பேக் எத்தனை பேக் வாங்குவேன்? பேக் தூக்குறதெல்லாம் என்னால முடியாது. சீக்கோ எவ்வளோ இருக்கும்பா? அப்படின்னா என்ன? வாட்ச் அத போட்டுக்கிறான் பாரு. இல்ல என்ன சொன்னா 32,000 லூசு பொண்ணு 3,20,000 ரூபாய். 32,000 ரூபாவா? நானும் தான் பார்த்தேன் சீக்கோல 32,000 வாய்ப்பே இல்லையேன்னு. அங்க போய் பாப்போம். இரு ஆக்க ஒண்டிதான் ஆகும். 2,70,000 ரூபாய். நீ பரமாயிரம் பண்ற வாய் முட்டை நாமனா பரம் மாதிரி அங்க போய் 2,70,000 3 லட்சம் வச்சிருக்கேன். அந்த 2,70,000 ரூபாய் இப்ப என்கிட்ட இந்த வந்தவங்க எல்லாருமே அப்படிதான் அதை பார்த்தாங்க. ஓ மை காட், அண்ணா வாய் திறந்தாங்களா? இல்ல. ஆமா ஆனா வாய் திறக்கல, நம்ம வந்து மனசுல வச்சுக்கிறது இல்லையே, கொட்டிடுறத. என்னது ஒரு வாட்ச் 3,20,000 ரூபாவான்னு. நான் வேற லெவல். ஏய் ஹாம்லிஸ் கீழே இருக்குதுப்பா. நீ ஹாம்லிஸ் கேட்டியா? என்ன கேட்ட நீ? மினிசோ கேட்டேன். மினிசோ என்ன பண்ண போற? மினிசோ இல்ல, அது யூனிக்ளோன்னு. மினிசோ பாரு, மினிசோ. சரி, மினிசோல என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, சும்மா போய் வேடிக்கை பார்த்துன்னு வர வேண்டியதுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படின்னு வந்திருந்தோம். ஏதோ பார்த்து ஸ்கேன் பண்ணிச்சு. இதோ மினிசோ. நான் தான் சொன்னேன் ஏதோ மினிசோ எங்க தான் இருக்குதுன்ட்டுன்னு. அப்ப நீ மினிசோலியா பார்ப்பா. நீ மினிசோலியா பார்த்தா இது பண்ணுப்பா. இவ்வளவு தூரம் ஆகுது மினிசோ. க்ரௌட் பயங்கரமா இருக்குது. என்ன பண்ண போற இப்ப மினிசோல? இந்த மாதிரி வந்து சும்மா அப்படியே பாடியில ஆச்சுன்னு ஓடிடுறது. இங்க இருந்து ஸ்மெல் பண்ணிட்டு வச்சுட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி வெளியே ஓடிடணும். இல்லை ஏதோ நீ இது கேட்டு இருந்தியா? வாட்டர் பாட்டில் வண்டி பாருப்பா. இல்ல மினிஷோவெல்லாம் பசங்களது தானே? அப்படிலாம் இல்லை, பொண்ணுங்களது தான். அது பசங்களதே கிடையாது. பசங்க கெட் லாஸ்ட். சரி, அப்ப நான் வெளியே நிக்கிறேன், நீ வண்டி வாங்கி. காடு குத்து. எத்தனை பவுச் வச்சிடு. சும்மா வேடிக்கை பார்க்கிறேன். ஆல்ரெடி நிறைய பவுச் இருக்குது, வச்சிடு. அழகா இந்த பவுச் பிசினஸே வேணாம் எனக்கு. வீட்டுல பவுச்சா உழுது கிடைக்குது. என்னத்துக்கு? இரு என்ன இப்போ பேக்? என்னத்துக்கு இப்போ பேக் புடி. நல்லா இல்லப்பா. இல்லடா, வச்சிரு. பழைய காலத்துல இந்த மாதிரி ஸ்கூல் பேக் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இது ஸ்கூல் பேக் தான். ஏய், யூஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி எதுக்கு தாமா மாதிரி இருக்கும். இது பிரஸ் பண்ணா அது ஓபன் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேக். ஆனா எனக்கு அப்பா வாங்கி தர மாட்டாரு. ஜிப்பு போட்ட பேக் தான் எனக்கு கொடுப்பாரு. எவ்வளவு இந்த பேக்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மினிக்கு தூக்கிச்சு. இது திறந்தெல்லாம் பார்க்க முடியாதா? திறந்தாலாம் பார்க்க முடியாது. திறந்துட்டா நீ பில் பே பண்ணா அப்படியே வச்சிடு. ஏன் மினிக்கின்னு தான் குடிப்பியா தண்ணி? எல்லாம் குடிக்க மாட்டியா? சூப்பரா இருக்கு. சரி, அது எவ்வளோ ப்ரைஸ்? கம்மியாக தான். அதுதான் தெரியாது எனக்கு. 650 ml. ஆமா தங்கச்சி போட்டு போயினே இருக்கிறியாமா? போட்டு அது பாட்டுன்னு போயின்னு. இதெல்லாம் ஃபுல் ஹாரி பாட்டர் சீரிஸ். எல்லாமே ஹாரி பாட்டர். சி எனக்கு என்ன ஹாரி பாட்டர்? ஐ லவ் ஹாரி பாட்டர். ஆனா ஒரு ஸ்பைடர்மேன் இருந்தா ஓகே. பார்பி. இந்த மாதிரி எல்லாம் சத்தியமா இல்ல உனக்கு? இல்ல, வெளில போகும்போது இது குழந்தை செய்யற விஷயம் எல்லாம் நீ பண்ற. கீழே ஒரு நாள் கூட என் கையில இது இருக்காது. கீழே போட்டு உடைச்சி கையில இருக்கு. அது ஒரு வழியாக்கி. சரி, இது பாரு, இது ஓகேனா எடுத்துக்கோ. ஓகே, அதனால கையில எடுத்துக்கோ. இது என்ன கொழுப்பு தானே உனக்கு? போதும், ஒன்று எடுத்துக்கடா போதும். ஓகே, இது எவ்வளோ பாருப்பா?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹாரி பாட்டரை விட்டு பார்பியை தூக்கிச்சு. ஓகே குடிக்கணும் தண்ணி மாவளை சும்மா பார்க்கறதுக்கு வாங்கணும்னு வச்சுக்கோ. எனக்கு ஒரு டவுட், இது ஸ்ட்ரா இல்லையா? ஸ்ட்ரா தெரியலையே, உள்ளே இருக்கா பாரு. ஏய் என்ன இது செப்பரேட்டாக வாங்கணுமா ஸ்ட்ரா? அது ரேசர்மா செப்பரேட்டாக இருக்குதா பாரு. இல்லை ஃப்ரண்ட்டில் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசிஷன் சேஞ்ச் பண்ணிடுச்சு, மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்தால் இதுதான் ப்ராப்ளம். அங்கேருந்து இங்கே திரும்பி போகிறதுக்குள்ளார நம்ம கையில் மாறிட்டே இருக்கும். நான் ஒரு பாட்டில் தூக்கினேன். இது இவருக்கு. இது வேற கடையில் வாங்கினேன். இப்போ வந்து டீ காபி வந்து வேற கடையில் வாங்கினேன். மேன்ல வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிஸ்கெட். யாராவது சாக்லேட்டா? அது பிஸ்கெட்டா? பிஸ்கெட் சாப்பிடு, நல்லா இருக்கா? ஏன்னா பிராண்டி கிண்டி நாங்கள் போயிட்டு கடையில் போயிட்டு அந்த பில்லு போடுறல சாக்கோ சிப் பிராண்டி, நான் பிராண்டியான்னு கேட்குறான் அவன். நீ தான் சொல்லி கொடுத்த பிராண்டி. அதான் எழுதி இருந்தது. வேற லெவலு. ஆமாப்பா நீ சொன்ன மாதிரியே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது, நல்லா இருக்கு. இது பேர் பிராண்டி. தாக்கத்து நான் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க வாங்கி சாப்பிடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மினிசோல இருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்றது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வந்து வாட்டர் பாட்டில். இது வந்து 1000 லிட்டரா? 1000 ml. ஓகே 1000 லிட்டர்ஸ் இல்ல, சாரி 1000 ml. அவ 1 லிட்டர் உங்கூட சேர்ந்து நானும் எல்லாம் வந்துடுறேன். ஸோ வந்து இந்த ஆமா 1000 ml-னா 1 லிட்டர் கணக்கு தானே. ஸோ இது வாட்டர் பாட்டில் ஒன்று வித் ஸ்ட்ரா. இதெல்லாம் கிடையாது, இல்லை இதுக்கு அவ்வளோலாம் வாங்கி அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது சும்மா அது பிங்க் கலரில் இருக்குதுல்ல, அதனால வாங்கிட்டு வந்துக்கிறது. அது அவ்வளோதான். அதுலலாம் தண்ணி ஊற்றி குடிச்சிட்டாலும் அப்படியே 1 லிட்டர் தண்ணி குடிச்சிற மாதிரி. அடுத்தது வந்து இவருக்கு ஒரு வாட்டர் பாட்டில். இதுவும் 1 லிட்டரா? இதுவும் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதுன்னு அதாவது சைஸ் இவ்வளோ குட்டியாக இருக்குது, பட் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் பிடிக்கும். இது இவருக்கு ஒரு வாட்டர் பாட்டில். அப்புறம் வந்து இது சாக்ஸ். ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் வாங்கி வந்துக்கிறீங்க. மினி சோலா இவ்வளோதான் கிடைக்கும். ஆமாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஷாப்பிங் இப்போல்லாம் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருந்திட்டோம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸில் எதாவது ஹேரு இல்லை இந்த பஞ்சு மாதிரி எதாவது ஒட்டோம்ல, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து முக்கியமாக இது பேண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. பிளாக் பேண்ட் நிறைய வச்சுருக்கிறேன், அதில் பிளாக்லலாம் நிறைய ஒட்டும் நூல் நூலாக இருக்கும். அதனால அது எடுக்கிறதுக்கு வந்து இது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தேய்ச்சி எடுக்கணுமாமா. அது ஒன்று வாங்கணும். ப்ளஸ்ஸு எனக்கு ஒரு லிப் பாம் வாங்கினேன். இது வந்து டிண்டட் லிப் பாம், இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் க்யூட்டாக இருக்குது பிங்க் கலரில், அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெயில் கட்டர். இந்த நெயில் கட்டர் தான் நம்ம வீட்டில் சுற்றினே இருப்போம். ஸோ அதனால் நெயில் கட்டர் ஒன்று வாங்கி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நாங்கள் மினிசோல இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம். நம்ம காமிச்ச இன்விடேஷன்ஸில் உங்களுக்கு எதாவது இன்விடேஷன் பிடிச்சிருக்கா, இல்லை லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஓகே பண்ணல இன்னும், பட் லாஸ்ட்டாக காமிச்ச இன்விடேஷன் தான் என் ஐடியாவில் இருக்குது. பட் அது எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.